இன்றைய அரசியல் நெருக்கடிகள் குறித்து முன்னணி தோழர்களோடு கலந்தாய்வு செய்வதென்று ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு மாலை 5 மணிக்கு கூடி பேச இருக்கிறோம். அரசியல் நெருக்கடியான சூழல், எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தாமதமா இல்லை சரியான நேரத்தில் போயிட்டு நினைக்கிறீங்களா? தாமதமும் இல்லையா, 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்துச்சு. இன்னைக்கு தேதி 8 தான் ஆகுது. ஒரு ஜனநாயக முறைப்படி கட்சியில் கலந்து பேசுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கட்சி தலைவர் என்கிற முறையில் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது, அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. ஆகவே இன்று மாலை 5 மணி அளவில், என தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அவர்கள் இருக்கிறார்கள், உடனே வந்து சேர முடியாது. ஆகவே இன்று மாலை ஜூம் இணைய வழியாக நாங்கள் பேச இருக்கிறோம். சார், இப்போ இந்த நேரத்தில் அதிமுக தரந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்லாம் பேசுபொருளாக இருக்கு. அதெல்லாம் சாத்தியமா? அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு பிரதான எதிர் நிலையிலிருந்து அவங்க ஒரு முகாமில் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் அமையுமா? அதை நீங்க ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸை ரொம்ப முக்கிய கவனிச்சு கொண்டிருக்கிற நீங்க அதை சப்போர்ட் பண்ணுவீங்களா? அதை அமைய முடியும்? இதை நாங்கள் கலந்து பேசாமல் நான் முன்கூட்டியே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. எங்கள் தோழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியாமல் நானே ஒரு கருத்தை முன்கூட்டி சொல்ல முடியாது. ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், உயர்நிலைக்குழு கூட்டம் முடிந்த பிறகு நாளை காலை பிரஸை, அதாவது பத்திரிகையாளர்களை முறையாக அழைத்து நாங்கள் பேசுவோம். அதாவது உயர்நிலைக் குழுவில் எடுக்கிற முடிவை அறிவிப்போம். திமுக தலைவர் ஸ்டாலின் உங்களோட பேசினாரா? ஏன்னா இந்த ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? 9 ஆண்டுகளாகவே திமுக கூட்டணியில் நீங்கள் நீடிச்சுட்டு வரீங்க. அவங்க என்ன கருத்தை வலியுறுத்துறாங்க? நாங்கள் ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினோம். இந்த கூட்டணி மக்கள் தீர்ப்பை மதிக்கிறது. தவேக தலைவர் ஆட்சி அமைக்க ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அவர் எங்களிடத்தில் மனம் திறந்து சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை தான் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம்னு திமுக தலைவர் தொடர்ந்து சொல்லி வர்றாருன்னு, தாவேக்கு ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாக இருந்தால் அதற்கும் இடையூறு தராமல் இருப்பாரா திமுகவோட தலைவர்? இது ரொம்ப அதீதமான ஒரு யூகமான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் என்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கவே இல்லை. எடுக்காத போது நீங்கள் ஒரு யூகமான கேள்வி கேட்பது சரியல்ல. எங்களுடைய முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி அதன் பிறகு நாங்கள் எடுக்கிற முடிவை ஒட்டி நீங்கள் கேள்வி எழுப்பலாம். சரி, இது எல்லாமே யூகமான கேள்வி. ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கருத்தை வரவேற்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையின்றி ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு நேரடியாக கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா அல்லது வேண்டாமா என்பது தொடர்பாக பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தான் விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் கருத்தை வரவேற்பதாக தெரிவித்திருப்பதோடு, தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை வழங்கி வரவேற்கிறோம் எனவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக இன்று மாலை 5 மணி அளவில் இணையதளம் வாயிலாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து நாளை காலை முடிவை அறிவிப்பதாகவும் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக
வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக 113 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில்தான் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடிதம் என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவை பொறுத்தவரையிலும் திமுகவினுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தான் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய மாநில செயற்குழு கூட்டமும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா அல்லது வேறு ஏதேனும் முடிவுகள் மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட அரசியல் நகர்வுகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் பொறுப்பு ஆளுநரை பொறுத்தவரையில் பெரும்பான்மையுடன் எந்த கட்சி வந்தாலும் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டை வரவேற்பதாகவும் அவர்களுடைய நிலைப்பாடு தான் தன்னுடைய நிலைப்பாடு எனவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம் என்ற மு.க. ஸ்டாலினுடைய கருத்தை வரவேற்பதாகவும் மக்களின் தீர்ப்பை தனை வணங்கி ஏற்கிறோம் எனவும் இன்று மாலை 5 மணி அளவில் இணையம் வழியாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்படக்கூடிய நிலையில் நாளை காலை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.